இவருடைய தலைப்பு பெயரும் பீடும் எழுதி. இவர் தலைவர், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம். நன்றி. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எனது இனிய நண்பர் சங்கர சரவணன், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட நூலக அலுவலர், இங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்கள். இன்றைக்கி காலையில் சென்னையிலேருந்து கிளம்பும் போதே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, தொண்டை கொஞ்சம் பாய்ச்சுங்கன்னு சொன்னாங்க. நானும் ஒவ்வொரு தடவை அப்படியே ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் பேச ஆரம்பிப்பேன். சென்னையிலையும் கூட ஒவ்வொரு மாதமும் சங்கச்சுரங்கம்னு பேசுவேன். இந்த தடவை அநேகமாக 1 மணி நேரம் தான் பேசுவேன் சொல்லுவேன், 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசுவேன். மெதுவாக ஆரம்பிப்பேன், போ வேகம் பிடிச்சிடும். அப்படியே மறந்துட்டீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு நான் கொரோனா நேரத்தில் பேசி என்னுடைய தொண்டையிலே ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு சங்கச்சுரங்கத்தை பற்றி ஜூம் வழியாக பேசினேன். இது ஒரு தொடர் பயணம், இது ஒரு தொடர் உரையாடல். அதனால் நான் கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன். இன்றைக்கி சொல்லி விட்டுருக்காங்க வீட்டில் வேறு, அல்லது கேட்க முடியுதான்னு தெரியல. போக அப்படியே ஜிவ்வுன்னு சாமி ஆடின மாதிரி ஆயிடுவேன்னு தெரியல, அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே போகும்போது அப்படியே உங்கள் ஊரில் சாமி ஆடின மாதிரி ஆடுறீங்க அப்படின்வாங்க. பார்ப்பேன் எப்படி. நான் அடிக்கடி திருச்சிக்கு வர்றேன். இப்போ கிட்டத்தட்ட நான் பலமுறை சொன்னதான். இப்போ நான் அவர் சொன்னது மாதிரி சொந்த ஊர் பாசனா மதுரைக்காரன். ஆனால் இப்போ என்னை எல்லாருமே கேட்குறது, திருச்சி தான் உங்கள் சொந்த ஊரான்னு கேட்பான். 2008 துளசிதாசன் நான் அப்போ டெல்லியில் இந்தியாவுடைய துணை தேர்தல் ஆணையராக இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அருமையாக அந்த காலத்தில் 2008ன்னா இன்றைக்கி ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் கம்ப்யூட்டரில் தமிழில் டைப் பண்ணுறவங்களாம் ரொம்ப கம்மி தான். அவ்வளோ அருமையான ஒரு 3-4 பக்கத்தில் ஆனந்த விகடன்லையும் இன்னொரு இதழ்லையும் என்னுடைய நேர்காணலை படிச்சுட்டு நான் யாருன்னு தெரியாமல் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். ஏன்னா முன்பின் அறிமுகம் கிடையாது. எல்லாம் எழுதிட்டு நீங்கள் திருச்சி வரும்போது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பேசினா நல்லாயிருக்குன்னு சொன்னார். நான் அதை மனசில் வச்சுட்டு எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கல்யாணம் இருந்துச்சுங்க. அது 2008 அக்டோபர் 17 நான் அந்த கல்யாணத்துக்கு வர்றதுனால அப்போ தான் காஷ்மீர் தேர்தல் நடத்துறதுக்காக. அப்போ இந்த தேர்தல் நடக்குமா நடக்காதா, அமர்நாத்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அமர்நாத் யாத்திரை ஒரு 93 ஏக்கர் நிலம் கொடுத்த சம்மந்தம் பயங்கர சண்டாங்க. அங்கே தேர்தல் நடத்த வேணான்னு அங்கே இருக்க 2 கட்சி எழுத்து மூலமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஷேக் அப்துல்லாவுடைய, இந்த உமர் அப்துல்லாவுடைய சகோதரி, அவங்களுக்கு எதிர்கட்சி 2 கட்சியுமே, அதாவது தமிழ்நாட்டில் திமுகவும் அண்ணா திமுகவும் தேர்தல் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுத்தில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அங்கே தேர்தல் நடத்த போகிறோன்னு தேர்தல் கமிஷனுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்றைக்கி நைட்டு நான் திருச்சியில் வேறு எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போகிறேன். சரி, 5 நிமிஷம் அப்படியே பேசுவோம். நான் ட்ரெயினில் ஏறி அப்படியே அரை தூக்கத்தில் அப்படி படுத்துட்டு வரும்போது திடீர்னு என் மனசுக்குள்ளே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எங்கள்கிட்ட ஒரு 550 கம்பெனினா, ஒரு கம்பெனிக்கு 100 போலீஸ்காரங்க, மத்திய காவல் படை. அவங்கள நான் காஷ்மீர் தேர்தலில் பயன்படுத்துகிறேன். ஆனால் என் கணக்கு போட்டது ராஜஸ்தான், பஞ்சாப்லாம் வர சேர்ந்து 600 கம்பெனிக்கு கணக்கு போட்டேன். அப்போ கனவுல என்கிட்ட பேசிக்கிட்டு இங்கேருந்து இவ்வளோ வருது, இங்கேருந்து இங்கே இவ்வளோ வருதுன்னு கூட்டி கணக்கு பார்த்து 50 கம்பெனி ஷார்ட்டேஜ் ஆகுன்னு திடீர்னு எதிர்த்து நிற்கும். டயத்தை பார்க்குறேன், நைட்டு 2 மணி. அப்புறம் 5 மணிக்கு கோபால்சாமி சார் முழிச்சிருவார் டெல்லியில். அவர் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி 5 மணிக்கு டெலிஃபோனில் பேசி தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னேன். அன்றைக்கி காலையில் அனௌன்ஸ் பண்ணாமல் நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். மறுநாள் அன்றைக்கி தான் பேசுகிறேன் எஸ்ஆர்வியில். அன்றைக்கி நல்ல மழை. அன்றைக்கி தான் காஷ்மீர் தேர்தலையும் நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த நாளை என்னால் மறக்க முடியாது. அதனால தான் தேதி அவ்வளோதான் ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் நான் இங்கே நான் இலக்கியம் பேசுகிறதுக்கு, புத்தகத்தை பேசுகிறதுக்காக வர்றேன். ஆனால் மதுரைக்கு போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனவுனையே என்ன பருத்தி பால் குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. என்னடா அறத்துப்பால், இன்பத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்லாம் குடிச்சிருந்தீங்க, இப்போ என்னடா பருத்தி பால் மட்டும் குடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். இல்லைன்னா பட்டன் பரோட்டா சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. இல்லைன்னா நண்டு ஆம்லேட் சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. இது சமீபத்தில் நான் அங்கே இலக்கியம் பேசுகிறதுக்கு போனதே கிடையாது.
திருப்பி திருப்பி திருச்சி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, மணப்பாறை இப்படியே தான் இந்த ஏரியாவிலே தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து திருச்சியை வந்து நான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு இலக்கிய தலைநகரை மாதிரி பார்க்குறேன். அதனால தான் நான் தொடர்ந்து உரையாடல் நடத்துகிற சங்கச்சுரங்கம் என்ற ஒரு மகத்தான உரைக்கு ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகமும் திருச்சி களம் அமைப்பும் சேர்ந்து நடத்தும்னு பட்டம் கொடுத்தேன். அவங்க வந்து இது எத்தனை வருஷமாக நான் திருச்சி களம்ங்கிற தலைப்பிலே பேசிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இந்த சங்கச்சுரங்கம்ங்கிற தலைப்பை நான் கண்டுபிடிச்சதே திருச்சியில் தான். அது ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சி தான் பேசினேன். இப்போ இங்கே என்ன பேசலாம் அப்படின்னு பண்ணபோது பெயரும் பெய்டும் எழுதி அப்படிங்கிற தலைப்பை வந்து நான் துளசிதாஸ் தான் கொடுத்தேன். அவர் வந்து மாவட்ட நிர்வாகத்தை கொடுத்தாரு. இந்த பெயரும் பீடும் எழுதிங்கிற தலைப்பை நான் முடிவு பண்ணப்ப எந்த தேதியில் பேசுகிறேன்னு முடிவாகலை. ஆனால் தலைப்பு முடிவு பண்ணி சொன்னப்ப ஒரு பெயரும் பீடும் உலகத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த தலைப்பை நான் முடிவு பண்ணும்போது சிகை கொற்றன் என்ற பெயரை இந்த உலகம் அறியாது. சிகை கொற்றன் வந்து ஜஸ்ட் இப்போ போன வாரம் சென்னையில் நடந்த அந்த பன்னாட்டு அரங்கில் 4 நாள் அரங்கில் முதல் நாளில் ஸ்டார்ச் ஸ்மித் என்ற 2 வெளிநாட்டு அறிஞர்கள் அந்த பன்னாட்டு கருத்தரங்கினுடைய அறிமுக உரையை நான் தான் பேசுகிறேன். மாண்புமிகு அமைச்சர், நிதி அமைச்சர், தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தொடக்கி வச்சு பேசினார். நாங்கள் உட்காந்து கேட்டுட்ருக்கோம். உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த 2 பேரும் சிகை கொற்றன் அப்படிங்கிற பேர் எழுதுனான். நான் இந்த தலைப்பை கொடுக்கும்போது சிகை கொற்றனை யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ நான் பேச வந்திருக்கும்போது சிகை கொற்றனை எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் வந்து சிகை கொற்றன்லேருந்து தொடங்குறதா நியாயமே இந்த தலைப்பை. ஏன்னா இதை தான் நான் பேசவே வந்தேன். பெயரும் பீடும் எழுதி அப்படின்னு இந்த எழுதுகிற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இந்தியாவை பற்றி பார்த்தீங்கன்னா சில சமூகங்களுக்கு எழுதுகிற பழக்கம் வந்து தொடர்ந்து ஒரு மரபணுவில் இருக்கிற மாதிரி. நம்ம வந்து மனுஷன் தொடக்கத்துலேருந்து எழுத ஆரம்பிக்கலை. நம்ம எழுதாமல் இருந்த காலம்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். நம்ம எழுத தொடங்கி சில 1000 ஆண்டுகள் தான் ஆகுது. அப்போ நம்ம வரலாறில் வந்து எழுத்துங்கிறது நேற்று வந்தது. முழு மனிதருடைய வரலாறை ஒரு ஆண்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அல்லது அதில் வந்து ஒரு மணி நேரம் கூட கிடையாது வரலாறு. அப்போ அதை வச்சு தான் இவ்வளோ ஆட்டம் போடுறோம். அதை வச்சு தான் வாடகை புலவர்களை வாடகைக்கு எடுத்து எழுத சொல்கிறோம். அதை வச்சு தான் கல்வெட்டுலாம் எழுதணும். இவன் நல்லவன் வல்லவன் எல்லா மன்னர்களை பற்றி எழுதி வச்சுருக்கோம். மெய்கீர்த்தி எழுதியிருக்கோம். இது எல்லாமே எப்படியாவது வரலாற்றில் ஒரு பெயர் கிடைச்சிடாதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் பேசும்போது வடிவேல பேச மாட்டேன், எனக்கு பேசவும் தெரியாது. எங்கள் ஊருக்காரங்கிறதுனால கிடையாது. எனக்கு வடிவேல் பற்றி இந்த பெயரும் பீடும் எழுதவும் எனக்கு 23ஆம் புலிகேசி தான் ஞாபகம் வரும். 23ஆம் புலிகேசியில் ஒரு சீன் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரலாறு முக்கியம் அமைச்சரேன்னு அடிக்கடி சொல்லுவார். அது போக வடிவேல் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துட்ருப்பார். அவர் வந்து ஒல்லியாக இருப்பார். ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து இது மாதிரி இப்படி கையெல்லாம் வச்சு 6 பேக் வச்சது மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்ருப்பார். நம்ம இந்த கஜினி படத்தில் சூர்யா வருவார் பாருங்க, அது மாதிரி இவர் இருக்கிறது வேறு மாதிரி. அவர் போஸ்ட் கொடுத்துருக்கிறது கஜினி படத்தில் சூர்யா மாதிரி போஸ்ட் கொடுத்துருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னால் எவனாவது இப்போ சிகை கொற்றனை கண்டுபிடிச்சது மாதிரி யாராவது ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் தோண்ட போய் அந்த இடத்துல நம்ம 23ஆம் புலிகேசியுடைய உருவப்படம் கிடைக்கும் போது அந்த காலத்தில் அவர் 6 பேக்கோடு இருந்தாருன்னா அது நல்லது தானே. அதனால வரலாற்றில் தன் பெயர் இடம்பெறாதா அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இப்போ தான் நான் வந்து இந்த சிகை கொற்றனுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் சொன்னேன், இந்த இந்தியாவில் வந்து சில சமூகங்களில் வந்து எழுதுறது வந்து ஒரு துருன்னு கையை அரிச்சிக்கிட்டே இருக்குது. எழுதாமல் இருக்க முடியல சில சமூகங்களுக்கு. எப்போ வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதோ அப்பயே எழுத தொடங்கிட்டான். இன்னைக்கு தேதிக்கு எப்போ எழுத தொடங்கினான்னு தெரியாது. இன்னைக்கு தேதிக்கு இந்திய துணைக்கண்டம் சப்கான்டினென்ட், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த முழு இந்தியா, தமிழ்நாடு எல்லாம் உள்ளடக்கிய இலங்கை, இதெல்லாம் உள்ளடக்கிய இந்த ஒரு இந்தியாவில் எங்கேயாவது ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு, அந்த எழுத்துக்கு ரொம்ப வயசுன்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு பேர் சிந்துவெளி எழுத்துக்கள் தான். அதுக்கு அப்பாவாக இருக்கிற அம்மாவாக இருக்கிற எழுத்தை இது வரைக்கும் எவனும் கண்டுபிடிக்கலை.
அந்த சிந்துவெளி எழுத்தை நம்ம இது வரைக்கும் வாசிக்க தெரியல, வாசிக்க முடியல. நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் வாசிக்க முடியல. இப்போ நம்ம கையில் வாசிக்க முடியாத ஒரு எழுத்து இருக்குது. அதில் என்னென்னமோ எழுதியிருக்கான். அநேகமாக எங்களுக்கு தோன்றது பேர் தான் எழுதியிருக்கான். அது ஐராவதம் சார் அடிக்கடி சொல்வார். ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒரு டைட்டில் மாதிரி ஒரு சேரன் எழுதியிருக்கலாம், சோழன் எழுதியிருக்கலாம், தெரியாது. தெரிஞ்சால் ஃபாஸ்ட்டு சொல்லிடலாம். முருகன் எழுதியிருக்கலாம், அல்லது ஊர் எழுதியிருக்கலாம், கொற்கைன்னு எழுதியிருக்கலாம், வஞ்சி. ஆனால் எழுத தெரியல, நம்ம படிக்க தெரியல, முடியல. அப்போ படிக்க முடியாத ஒரு எழுத்து இருக்குது. அதுலேயே சில குறியீடுகள்லாம் இருக்குது. ஒரு சின்ன கீறல் மாதிரி குறியீடுகளாக இருக்குது. அதுக்கு பின்னால் இந்தியாவில் சில இடங்களில் மனுஷன் பானை ஓட்டில் கீற ஆரம்பிக்கிறான். பானை ஓட்டில் ஒரு குச்சியவோ ஒரு கம்பியவோ எதையோ வச்சு கீறான். என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் கீறியிருக்கான். அதில் என்ன கீறியிருக்கான்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவன் என்ன நினச்சி கீறினா, என்ன கீறினான்னு தெரியாமல் ஒரு கீறல் இருக்குது இந்தியா முழுவதும். அந்த கீறல் இந்தியாவில் 100 கீறல் கிடைச்சதுன்னா, 100 பட்பாண்டம் கீறப்பட்டிருக்கிறதென்றால் அது 90 மட்பாண்டங்கள் தமிழ்நாட்டில் தான் கிடைக்கின்றன. 90 விழுக்காடு தென்னிந்தியாவில் கிடைக்கிறது, அதில் 90 விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கிறது. அந்த கீறல் சிந்துவெளியில் வாசிக்க முடியாத எழுத்து, அது போக கீறல் இருக்குல்ல, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேராசிரியர் கே ராஜன் சிவானந்தம் இப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறையிலேருந்து புத்தகம் போட்டிருக்காங்க. 15,000 கீறலை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி அதை சிந்துவெளி கீறலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அடிப்படை கீறல்கள், அடிப்படை பேசிக் எலிமெண்ட் மட்டும் கணக்கில் எடுத்தால் 60% டேலி ஆகி, மொத்தமாக கணக்கில் எடுத்துட்டா 80% டேலி ஆகி. இதை விட எங்கேயாவது அந்த ஒரு அதிசயம் இருக்க முடியுமா? இதையும் வாசிக்க முடியல, அதையும் வாசிக்க முடியல, ஆனால் 60% ஒப்பிடப்பட்டிருக்கு. சரி, இதை பானையில் தான் கீறி வச்சிருக்கான். என்ன பானையில் கீறி இருக்கான், எங்கே கீறி இருக்கான்னா இந்தியா முழுவதும் அப்படி கீறப்பட்டிருக்கிற பானை வகையில் ஒரே ஒரு பானை வகை மட்டும்தான். அது கருப்பு சிவப்பு பாண்டம். கருப்பு சிவப்பு பாண்டம்னா உங்களுக்கு வேற எதுவும் வர வேணாம். இது நான் சொல்கிற வரலாறு 2400 வருஷத்துக்கு முன்னால். அப்போ கட்சியெல்லாம் தொடங்கலை. 2400 வருஷத்துக்கு முன்னால் கருப்பு சிவப்பு பாண்டம் இதில் மட்டும்தான் கீறி இருக்கான். அந்த கீறல் மட்டும்தான் அப்படியே அச்சு அசலாம் 60% டேலி ஆகுது. அது சிந்துவெளி கீறல். இன்னொரு ஒரு மொழி, ஒரு செவ்வியல் மொழி, மிக முக்கியமான மொழி சமஸ்கிருதம். அது இந்தியாவுக்குள் வந்தது, இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தின் மூலமாக வந்ததுன்னு சொல்லி இந்த இடத்த அடையாளப்படுத்தலாம். அதை சங்க இலக்கியம் தான் சொல்லும். ஆரியர் துவன்றிய பேர் இசை இமயம். துவன்றிய அப்படின்னா ஆரியர்கள் அறைவான, ஆரியர்கள் தோன்றிய. திடீர்னு எங்கேயோ இருந்து ஆரியர்கள் தோன்றாங்க. அந்த ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம்னு சங்க இலக்கியம் சொன்ன அந்த இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய அவர்களோடு வருகையோடு தொடர்புபடுத்தப்படுகிற ஒரு பாண்டம் இருக்கு. அந்த பாண்டத்துக்கு பேர் சாம்பல் வண்ண பாண்டம் பேர். பெயிண்டட் கிரே வேர், PGW. அந்த பானத்தை நீங்கள் கங்கோத்திரி, யமுனோத்திரி, ஹரித்துவார், அந்த யமுனை, அந்த மேல் கங்கை சமவெளின்னு பேர். அங்கு உள்ள பானை வகையில் ஒரு பானையில் கூட, அது சிந்துவெளிக்கு ரொம்ப பக்கம்தான். சிந்துவெளிக்கு ரொம்ப பக்கம், கீழடியும் சிவகலையும் ரொம்ப தூரம். ஆனால் அவ்வளவு பக்கமாக இருக்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய பானை வகையில் ஒரு இடத்துல கூட இது கீறலை. ஏன்னா அவன் வேறு, இவன் வேறு. இது வேறு, அது வேறு, இது வேறு. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்திய பண்பாட்டு வரலாற்றை புரிஞ்சுக்கிறவே முடியாது. ஆக இந்த சமூகத்தை நீங்கள் ரெண்டா பிரிச்சிங்கன்னா, எழுதுறதுக்கு துடிக்கிறவன், படிக்கிறதுக்கு துடிக்கிறவன், எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். படிக்காதவன் மரத்துக்கு சமமானவன். படிக்க தெரிவன் தான் அவன், கல்வி கற்றவன் தான் கண்ணு 2 உடையோர். படிக்காதவன் முகத்திரண்டும் புண்ணுடையவன். இந்த அறிவுடையார் ஆவது அறிவார். கல்வி, கல்லாமை, அறிவுடைமை, கேள்வி, புல்லறிவாண்மை, இப்படின்னு 5 வகையில் 1330 திருக்குறளில் 50 திருக்குறளை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குமே டெடிகேட் பண்ணவர் வள்ளுவர். அதனால தான் கன்னியாகுமரியில் செலவு வச்சிருக்கோம். இன்னொரு பகுதியில் இந்த படிப்பு யார் படிக்கலாம் யார் படிக்கக்கூடாதுன்னு தடை விதித்த இன்னொரு பண்பாடு இருக்குது. அதில் பொம்பளைங்க படிக்கவே கூடாது.
ஆனால் சங்க இலக்கியத்தில் பெண்கள் தான், பெண்களும் படிக்க வேண்டும். 32 பெண் கவிஞர்கள். அவங்க காதல் பாட்டு மட்டும் எழுத மாட்டாங்க, அரசியல் பேசுவாங்க, தூதுவராக இருப்பாங்க, ஔவையாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட கல்வி பரவலாக்கம் இருந்த ஒரு பகுதி. இப்போ இந்த என்ன எழுதணும் தமிழ்நாட்டிலலாம் அப்படின்னு வந்து இந்த சிகை கொற்றனுக்கு, இது யதார்த்தமாக தான் சிகை கொற்றன் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ தான் 10 நாளைக்கு முன்னால் தான் ஆனந்த வீடனில் நான் ஒரு 5 பக்கம் கட்டுரை எழுதியிருக்கேன். இதில் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல. சிகை கொற்றனை பற்றி நான் ஆனந்த வீடனில் கட்டுரை எழுதியிருக்கேன். 2 நாள் அதுக்காக மட்டும் காலையில் எழுத உட்காருவேன், நைட்டு வரைக்கும் எழுதிட்டு நைட்டு தான் குளிப்பேன். என் கம்ப்யூட்டருக்கு முன்னால் தான் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. 2 நாள் எல்லா ஆதாரங்களையும் திரட்டி நான் எழுதினேன். எழுதி விகடன் காமிச்சேன். இப்போ அந்த திருப்பி நான் சிகை கொற்றனுக்கு எகிப்துக்கு வர்றதுக்கு முன்னால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கருப்பு சிவப்பு பாண்டத்தில் மட்டும்தான் சிந்துவெளி மாதிரி கீறு இருக்குது. எழுத்துன்னு ஒன்று பானையில் கீறப்பட்டதுன்னா அந்த பானையில் தான் எழுதியிருக்கு. அதுக்கு பின்னால் வாசிக்க தெரிஞ்ச எழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல. இது வரைக்கும் நம்ம பேசுனது வாசிக்க முடியாத எழுத்து. அப்புறம் வாசிக்க தெரிஞ்ச எழுத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த எழுத்து இந்தியாவில் மிக மூத்ததாக இப்போது கருதப்படுகிற, முதல்லலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பிராமி தான் எழுதப்பட்டது, கரோஸ்டின்னு ஒரு எழுத்து இருந்தது, அது இப்போ இல்லை. பிராமி அப்புறம் தமிழ் பிராமின்னு சொன்னோம். இந்த சிறப்பு எழுத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இந்த வல்லினர் அகரம், இந்த 2 சொல்லினா சிறப்பு அகரம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இது வந்து தமிழ் பிராமின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் நம்ம தமிழின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பிராமி எழுத்துக்கள், அசோகன் பிராமி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திற்கு முன்பே இங்கு எழுத்து தோன்றிவிட்டது என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்து விட்டதனால் இப்போ நம்ம தமிழின் மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். விதின் பிராக்கெட்டு வேற ஏதாவது குழம்பிடுவாங்க. நீங்கள் எப்பயுமே பயன்படுத்தின சொல்ல பயன்படுத்தலைன்னு வைங்க, இவர் புதுசாக ஏதோ சொல்கிறாருன்னு விட்டுருவாங்க. சிலர் நம்ம மேலே கோவப்படுவாங்க, ஏன் என்ன தமிழ் பிராமின்னு எழுதுறார். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், நான்லாம் தமிழின்னு எழுதிட்டு விதின் பிராக்கெட் தமிழ் பிராமின்னு போடுவேன். நான் இதை தாண்டா சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த கருப்பு சிவப்பு பாண்டம், இந்த கருப்பு சிவப்பு பாண்டம் இந்த உலகத்திலேயே எங்கேயாவது ஒரு இடத்தில் ரொம்ப விரிவான நிலப்பகுதியில் பயன்படுத்தப்பட்டதென்றால் அது இந்தியா. அதிலும் குறிப்பாக ஹரப்பன் என்று பண்பாடு என்று சொல்லப்படுகிற சிந்துவெளி பண்பாட்டிற்கு சற்று முந்திய காலத்திலேயே, நியோலித்திக் பீரியட்லேயே ராஜஸ்தான் பர்டிகுலர்லி குஜராத் பகுதியில் இந்த கருப்பு சிவப்பு பாண்டம் பயன்படுத்தப்படுகிறது. முதிர்ந்த ஹரப்பா பண்பாடுன்னு சொல்லும்போது குஜராத்தில் லோத்தல், தேசல்பூர் இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இந்த கருப்பு சிவப்பு பாண்டம் முதிர்ந்த பாண்டத்தில் பயன்படுத்துது. என்டையர் தென்னிந்தியா முழுவதும், தக்கான பீடபூமி, மத்திய பிரதேசம், கிழக்கு உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா, பெங்கால், அஸ்ஸாம் வரைக்கும் இந்த கருப்பு சிவப்பு பாண்டத்தால் ஆனதுதான் இந்தியா. அதனால்தான் இந்த கருப்பு சிவப்பு பாண்டத்தை ஒரு அகில இந்திய பாண்டம் என்று முதன்முறையாக நான் அழைத்தேன். இந்த கருப்பு சிவப்பு பாண்டத்துக்கு வெளியில், இந்தியாவுக்கு வெளியில் இதே மாதிரி கருப்பு சிவப்பு பாண்டம் கிடைத்த ஒரு இடம் உண்டு. அதே காலகட்டத்தில் நான் சொல்கிற காலகட்டம் வந்து கிமு 2500, கிமு 2000, கிமு 1500 அந்த டைம் பிராக்கெட்டு. அப்புறம் கிமு 800, 700 நம்ம தமிழ்நாட்டிலலாம் கீழடி, அந்த ஆதிச்சநல்லூர் கிடைக்கிற இந்த முழு காலகட்டத்தை ஒட்டிய காலகட்டத்தில் கரப்பா பண்பாட்டில் உலகத்தின் இன்னொரு இடத்தில் கருப்பு சிவப்பு பாண்டம் கிடைத்தது. அந்த இடத்தின் பெயர் நூபியா. அந்த நூபியா என்பது வேறொன்றுமில்லை, எகிப்து தான். எகிப்தின் ஒரு பகுதி. இப்போ எங்கே வந்து டேலி ஆகுது பார்த்தீங்களா? கருப்பு சிவப்பு பாண்டத்தை தேடி நான் போன ஆண்டு ஐரோப்பாவுக்கு போயிருக்கப்போ ஜெர்மனிலையும் பல மியூசியங்களில் போய் இந்த நூபியா பாண்டத்தை நான் பார்த்ததில்லை. நான் எகிப்தில் போய் நூபியா பாண்டத்தை பார்க்குறத விட ஐரோப்பாவில் அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு தெரியும். அந்த அருங்காட்சியகத்துக்கு போய் நான் வந்து இந்த கருப்பு சிவப்பு பாண்டத்தை பார்க்குறக்கா போயிருந்தேன் ஐரோப்பாவில். அப்போ எகிப்து பாண்டத்தை நான் ஐரோப்பாவில் பார்க்குறேன், அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த கருப்பு சிவப்பு பாண்டத்தில் தான் நம்ம எழுதியிருக்கோம், எழுத்தே தொடங்கியிருக்கு. அந்த கருப்பு சிவப்பு பாண்டம் இருந்த பகுதி தான் எகிப்து. அங்கே தான் ஒருத்தன் சிகை கோட்டுறன்னு போயிட்டு வந்திருக்கான். அதை பற்றி பேசுவோம். நான் தயார் பண்ணதே வேற, நான் வேற ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, இந்த இந்தியா முழுவதும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். டிஆர்ஓட சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து இந்தியாவில் என் கால் வைக்காத மாவட்டம், நான் சொல்கிறது 2010 ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டு அப்போ இருந்த மாவட்டம். இப்போ வந்து மாவட்டங்களை பிரிச்சிருப்பாங்க, ஒரு மாவட்டம் 2 மாவட்டமாக இருக்குது சில இடங்களில். நான் சொல்கிறது 2010 கணக்கில் நான் கால் வைக்காத மாவட்டம் ஒரு 15 மாவட்டம் தான். ஏன்னா நான் 30 மாநிலங்களில் தேர்தல் நடத்தியிருக்கேன், 2 பாராளுமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன்,
காஷ்மீரினுடைய எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கேன். மணிப்பூருக்கு போக பயப்படுறாங்கல்ல, அங்கே எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். காஷ்மீருக்குலாம் போக பயப்படுவாங்கல்ல, எல்லா இடத்துக்கும் போய். பாகிஸ்தான் எல்லையில் தேர்தல் நடத்தியிருக்கேன். சைனா எல்லையில், டிபெட் எல்லையில் தேர்தல் நடத்தியிருக்கேன். கார்கில்ல போய் நின்றுருக்கேன். பனிமலைகளில் கடைசி இந்தியாவினுடைய கடைசி வாக்குச்சாவடிக்கு ஆள்களை அனுப்பியிருக்கேன். எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இப்படி போய் நான் கற்றுக்கிட்டது என்ன பார்த்தேன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வடநாட்டிலையோ உத்தரப்பிரதேச எங்கேயாவது ஒருத்தன் மெனக்கெட்டு இன்னைக்கு தேதி வரைக்கும், இப்போ நமக்கு எவ்வளோ கையில் காசு நிறைய புழங்குது. ஒரு ஃபோன் வந்து 1 லட்ச ரூபாம்பா, 70,000 ரூபாங்கிறான். போகிற போக்கில் 30,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிட்டு போகிறாங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஐஃபோனு. ஒரு பாத்திரம் எவ்வளோங்க பாடும்? ஒரு பாத்திரம் கல்யாணத்துக்கு நீ சீர் கொடுக்குற, ஒரு குத்து விளக்கு கொடுக்குற, ஒரு பாத்திரத்தை கொடுக்குற, அந்த பாத்திரத்தில் விலாவாரியாக எழுதுவான். இன்னாருக்கு முழு இன்சியில் போடுவேன், இல்லைன்னா முழு பேரையும் போடுவாங்க, இல்லைன்னா இன்சியிலாவது போட்டு விட்ருவாங்க. ஏன்னா அந்த பாத்திரத்தில் இன்சியில் போடுறான்னு நிறைய. எங்கள் மதுரையிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே எப்படின்னு தெரியல, கைகள் ஒரு இடத்துல டம்ளரில் வந்து செயின் போட்டு விட்டுப்பாங்க, அல்லது குடிக்கிற இடத்துல செயின் போட்டுப்பாங்க டம்ளரை, எவனாவது ஆட்டையை போட்டு போயிடுவான்ட்டு. அப்போ இந்த செயின் போட்டுப்பாங்க. சரி, என்னடா செயின் போட்டிருக்காங்கன்னா, சில இடங்களில் என்ன இருப்பாங்க, இந்த டம்ளர் மதுரை ஆனந்த பவனில் திருடியது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியல, யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கே உண்டா? தஞ்சாவூரில் உண்டா? பாருங்கள், தஞ்சாவூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது. நான் சொல்கிறது ஸ்கூலில் படித்த போது நான் பார்த்தது. என்னடா திடீர்னு என்னமோ எழுதியிருக்கான்னு பார்த்தா, இந்த டம்ளர் ஆனந்த பவனில் திருடியதுன்னு போட்டான். இந்த டவரா ஆனந்த பவனில் திருடி, இதை மெனக்கிட்டு ஒருத்தன் எழுதியிருக்கான் பாருங்க. இதை எழுதுறதுக்கு எனக்கு இங்கேயும் எப்படின்னு தெரியாது, மதுரையிலாம் ஒவ்வொரு பாத்திர கடைக்கு பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருப்பான், பேர் அடித்து கொடுக்கறது அப்படின்னு. அவன் பாத்திரத்தை வாங்குவான், கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்குவாங்க, டம்ளரு, எவர் செல்வரு, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் வாங்குவாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து இவன்ட்ட கொடுப்பாங்க. என்னன்னு பேரும் கேட்பான், பொண்ணு பேரை கேட்பான், வரிசையை அடிச்சுக்கிட்டே போவான். சில நேரங்களில் மணமகன் ரெண்டு எதாவது டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானா பாத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு ரெண்டையும் போடுவாங்க. இல்லைன்னா அவங்க யாருக்கு சீர் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் எழுதுவாங்க, இல்லைன்னா சிலது இன்சியல் மட்டும் போடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் போய் கூகுளில் போய் பாருங்கள், இந்த பாத்திரத்தில் அடித்தவன் இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு பல்பில் பேர் அடித்தானா? கூகுள் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் தான் பல்பில் பேர் அடிச்சிருக்காங்க ஒருத்தன். அதை அடித்து ஒரு சாதனையாக காட்டுறான். பல்பில் பேர் அடிச்சண்டான்னு, பாத்திரத்தில் பேர் அடித்தான். இந்த பாத்திரத்தில் பேர் எழுதுகிற பழக்கம் எப்படி வந்துச்சு? இங்கே இந்தியா ஃபுல்லாக தேடி பாருங்கள். மதுரையில் ஒரு தெரு இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய தெரு பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சுடுதண்ணீர் வாய்க்கால் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்கும். சுடுதண்ணீர் வாய்க்கால் ரோடு. தலைவிரிச்சான் சந்து, ஒரு சந்துடைய பேர் தலைவிரிச்சான் சந்து இப்படின்னு இருக்கும். புட்டுத்தோப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி ஊரில் தான் எழுத்தாணிக்கார தெருன்னு ஒன்று இருக்கும். எந்த ஊர்லையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எழுத்தாணிக்கார தெருன்னு காட்டுங்க எங்கேயாவது. இவ்வளோதான் ரொம்ப பேசுகிறீங்களா? பனாரஸில், வாரணாசியில் காட்டி விட வேண்டியதானே எழுத்தாணிக்கார தெரு வச்சுருக்கோம்டானே. முதல்ல எழுதணும்ல. இதெல்லாம் மதுரையில் தான் எழுதுவான். எழுத்தாணிக்கார தெரு இங்கே தான் இருக்கும். ஏன்னா அவன் தான் எழுதிக்கிட்டே இருக்கான். எங்கெங்கே எழுதுனான்? முதல்ல சிந்து வெளியில் எழுதுனான், அதை வாசிக்க முடியல. திருப்பி கீறுறான், அதையும் வாசிக்க முடியல. படிக்க தெரிஞ்ச எழுத்து ஆரம்பித்தவுடனே இந்த தமிழ்நாட்டு பகுதிக்கு வந்து கிடைச்ச பானையிலாம் எழுதுறான். பானையில் என்ன எழுதுறான்? பேர் தான் எழுதியிருக்கேன். பானையில் கீழடியிலையும் ஒரு பானை கிடச்சி, ஆதன். சிவகலையில் பானையில் இருக்கு ஆதன். இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் சேந்தன். இந்த மாதிரி பேர்கள்லாம் எழுதுறான். இந்த கல்லு பானை என் கல்லு பானைன்னு எழுதிக்கிறான், இல்லைன்னா வேற எவனாவது எடுத்து குடிச்சிருவான். அப்போ அந்த பானையில் பேர் எழுதுறவன் யாருங்க எழுதியிருக்க முடியும்? ஒன்று பானையை செஞ்சவன் எழுதியிருப்பான், அல்லது பானையை வாங்கினவன் எழுதியிருப்பான். அவன் ரெண்டு பேரும் பெரிய PhD பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கினவங்களா, முனைவர் பட்டம் வாங்கினவங்களா? இதில் ஒருத்தர் மெனக்கிட்டு டிவியில் பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ இதை பாண்டம் செய்பவர்கள் எழுதியதாக இதை கல்வி பரவலாக்கத்துக்கு சான்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீ எடுக்காம போ. யாரையா கவலைப்பட்டா? உன்கிட்ட லைசன்ஸாக கேட்குறோம். கீழடினா சிலருக்கெல்லாம் பதறுது. கீழடிங்கிற வார்த்தையை கேட்டாலே பதறான். கீழடிங்கிற வார்த்தையை கேட்டான். அதை எழுதுன அமர்நாத் ராமர்ஸ் அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வரல. அவரை வேலையை விட்டு நீக்கினான்னு ஒருத்தன் எழுதுறான். எதுக்கியா வேலையை விட்டு நீக்கணும்? என்ன தப்பு பண்ணாப்புல?
அப்போ எழுத தெரிஞ்சவன், உனக்கு எழுத தெரியும்னா கம்முன்று, வாசிக்க சொல்கிறவன் வாசிக்க கேளு, படித்து சொல்கிறான் கேளு, ஏன் உனக்கு ஏன் படிப்பு வராதுன்னு கேட்டால் இவன் தான் படிக்கணும் அப்படின்னு ஜாதியை வச்சு படிக்க சொன்ன. நாளாக வர்ணத்தை பிரித்த, இவன் தான் படிக்கணும், இவன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கே ஒருத்தன் எழுதுனான், இந்த பேரும் பீடுக்கு வர்றதுனால சொல்கிறேன், இங்கே ஒருத்தன் எழுதுனான். யார்? இங்கே சங்க இலக்கியத்தில் ஒருத்தன் எழுதுனான். அவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இப்போ என் பேர்லாம் சொன்னால் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க, பாலகிருஷ்ணன் வச்சுட்டாங்க. என்னுடைய ஆசிரியர் தமிழ் குடிமகன், அவர் சொன்னார், தம்பி அவர் பேர் வந்து உண்மையான பேர் சாத்தையா, அவர் வந்து அதை தமிழ் குடிமகன் மாற்றிட்டார். அவர் முயற்சி பண்ணுறாரு என் பேரை எப்படியாவது மாற்றி விடலான்ட்டு. அவர் சொல்கிறார், பாலகிருஷ்ணனுங்கிறது இளங்கண்ணன்னு மாற்றிடுவான் மொழிபெயர்த்துங்கிறார். நான் போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. முடியவே முடியாதுட்டாங்க. ஏன்னா அது வந்து சாமி வந்து கனவுல சொன்னது உன் பேர் இவது அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எந்த மாற்றம் பண்ணாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் வைத்தியம் பார்ப்பேன். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு நான் தான் கூப்பிட்டே அலையணும். ஏன்னா தூங்க மாட்டாங்க, நைட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். அப்புறம் அவர் சொன்னார், அது கூட வேணாம் பாலகிருஷ்ணன், உங்கள் அம்மாட்ட பேசுங்க, இளங்கண்ணன் கூட பாலகிருட்டினன்னு சொல்லுவோம் அப்படின்னு. அதாவது அவருக்கு வந்து இஷ்டு பிடிக்கல. நான் போய் கேட்குறேன், அவர் பாலகிருட்டினன்னு கூப்பிட்றாருமா, கிருட்டினனே எழுத சொல்கிறாருன்னு. அதுவும் முடியாதுட்டார். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சாமி கனவுல வந்து கிருஷ்ணன் தான்ப்பா சொன்னிச்சு அப்படிங்கிறாங்க. சரி, இந்த பஞ்சாயத்தே வேணான்னு நான் விட்டுட்டேன். இந்த வரைக்கும் பாலகிருஷ்ணன் தான் என் பேரை எழுதிட்டு இருக்கோம், அதை பற்றி பரல. இப்போ என்னை கூட பாலகிருஷ்ணன் உத்தரப்பிரதேசக்காரனாக இருப்பான். இன்னொரு சிலர் வந்து நம்மளை வந்து எந்த ஊருக்காரன் எந்த ஜாதிக்காரன் தமிழை பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேலை இல்லாதவங்க. என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா தமிழ் தாயை உன்னை செவிட்டில் இருக்கிறவா தெரிஞ்சுக்க. அப்போ பாலகிருஷ்ணன்னு நான் வந்து ஒரு உத்தரப்பிரதேசக்காரனாக இருக்கலாம், அல்லது ஆந்திராக்காரனாக இருக்கலாம், கர்நாடகாக்காரன் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம். ஆனால் ஆதன்கிற பேர் தமிழில் எழுதுகிறான். அந்த ஆதன்கிற பேர் பானையில் எழுதுகிறான், பாறையில் எழுதுகிறான். அந்துவன்கிற பேரை பாதையில் எழுதியிருக்கான் திருப்பரங்குன்றத்தில், அந்துவன் குடிப்பித்தோன் அப்படின்னு எழுதுகிறான். நெடுஞ்செழியன்கிற பேரை எழுதுகிறான். மதுரைக்கு பக்கத்தில் மதிரை அப்படின்னு போட்டு மதுரை இல்லை. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து என்ன டிஸ்ட்ரிக்டான்னு கேட்டால் அப்போ MADURAன்னு தான் எழுதுவாங்க, ஐயு கூட போட மாட்டாங்க, மதுரா டிஸ்ட்ரிக்ட் அப்படி போடுவாங்க. அப்புறம் சிலர் வந்து மடுராம்மா, சிலர் வந்து மஜுராம்மா. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னு ஒருத்தர் இருப்பான். ராமநாதபுரம் சொல்ல மாட்டாங்க, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். நீ எந்த டிஸ்ட்ரிக்டா? மஜுரா டிஸ்ட்ரிக்ட். மஜுரானே சொல்லி எங்களை காலத்தை ஒப்பேற்றுனாங்க. இப்போ தான் மதுரைன்னே சொல்ல ஆரம்பிச்சு. அப்போ மஜுரா டிஸ்ட்ரிக்ட் ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல மாதிரி இவர் வந்து இப்படி ஒரு இருக்கு. இந்த ஆதன்கிற பேர் பானையில் எழுதியிருக்கு, பாறையில் எழுதியிருக்கு. சேரல் ஆதன் ஒரு சேர மன்னனுடைய பேர், சேரல் ஆதன், அவன் தான் சேரல் ஆதன். நல்ல ஆதனார் அப்படின்னு ஒரு புலவர், நல்லவர், நல்ல ஆதனார். அது திரு மாதிரி, நல் ஆர்னா மரியாதை பன்மை, குடிமகனார் அப்படி கலைஞர் இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த நகரம் போடாமல் ரகரம் போடுறது ஆர் பன்மை, மரியாதை பன்மை. அவர் வந்து அந்துவன் சேரலாதன், அதே மாதிரி வந்து நல்ல ஆதனார். மதுரைக்கு கீழடிக்கு பக்கத்தில் ஆதன் ஊர்னு ஒரு ஊர் இருக்குது. அப்போ ஆதன் ஊர் பானையில் எழுதியிருக்கிறது தமிழில் ஆதன், பாறையில் எழுதியிருக்கிறது ஆதன். புலவனுடைய பேர் நல்லாதனார், மன்னனுடைய பேர் சேரலாதன். இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து வர தமிழர்கள் கீழடிக்கு போயிட்டு பிறக்க போகிற பிள்ளைக்கு எனக்கு தெரிஞ்சே 30 பேருக்கு நானே பேர் வச்சு விட்டுருக்கேன், ஆதன் தான். அவ்வளோ மகிழ்ச்சியாக எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆதன்னு வச்சிடலாம் இருக்கேன் சார், பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சார் வைக்கலான்னு கேட்பாங்க. ஆதினின்னு வச்சு விடுமா அப்படிமா. இப்போ எங்கிட்டு திரும்பினாலும் ஆதன். அமெரிக்காவில் நிறைய ஆதன்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பேர் வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணும். பாத்திரத்தில் எழுதணும், பாறையில் எழுதணும், பானையில் எழுதணும், கல்வெட்டில் எழுதணும், அச்சுக்கலை வந்தவனும் அச்சுக்கலையில் எழுதுகிறோம், இப்போ இணையத்தில் எழுதிக்கிட்டே இருக்கோம். நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறோம். இன்னொருத்தன் வந்து என்ன சொன்னான், படிப்பு இன்னாருக்கு தான் சொன்னான். இந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்னேன் பார்த்தீங்களா, என் பேரை வேணா எவன் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் எங்கள் பேரை யாராவது குறை சொல்ல முடியுமா? அவன் நெடுஞ்செழியன், அதுவும் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்கிறான் அவன் பேர். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு கல்விக் கொள்கையை அறிவிக்கிறான்.
இப்போ நம்ம புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு, அவன் ஒரு பழைய புதிய கல்விக் கொள்கை அறிவிக்கிறான். அதுதான் இந்தியாவினுடைய எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசன் அறிவித்த முதல் கல்விக் கொள்கை. அவன் சொல்றான், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின். என்ன கீழ்ப்பால்? வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். நீ வேற்றுமை பிரித்து பேசுறீங்களடா, 4 பால்னு 4 வர்ணம்னு, அந்த 4 பேர்ல நீ கீழ்ப்பால் அப்படின்னு சொல்ற வர்ணத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் படிச்சான்னா, மேற்பால் நீ சொல்றவன் அவன் கிட்ட தான் போய் கை கட்டி நிற்பான், அவன் சொல்றதை தான் கேட்பான், அவன் கண் படுமே. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்று எண்ணாது அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். இது இந்த வாரிசு உரிமையை பின்னால் வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர் அவர் சீனியரை பிறந்துட்டாருன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். அவர் ஏன்னா அவர் மூத்தவர். ஏன்னா மூத்தவர் என்ன சார், வீடு பங்கி கொடுக்கும் போதும் அவருக்கு மேற்கு சைடில் கொடுத்துருவாங்க. இடத்த தஞ்சாவூர் சைட்லலாம் பங்கி விடும்போது வயலையும் மூத்தவனுக்கு ஒரு மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ மூத்தவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வடமொழி சமயங்களில் வருது. இவன் சொல்கிறான், அப்படிலாம் நினைக்க மாட்டோம்டா, ஒருத்தன் மூத்தவனா கூட இருந்துட்டு போகிறான், இளையவன் நல்லா படிச்சிருந்தானா மூத்தவனை உட்காரான்னு சொல்லிட்டு இளையவனை தான் கவர்மெண்ட் கூப்பிடுங்கிறான். இதை யாராவது பேசியிருக்கானாங்க இந்த இந்தியாவில்? எவனாவது பேசியிருக்கானா? அப்போ இந்த பேரும் பீரும் எம்மபி சிகை குற்றன்னு எழுதுனானா சும்மாவே எழுதுனா? ஏன் எழுதுனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஒருத்தன் ஏன் எழுதுறான்? ஒருத்தன் என்ன சரவணன் வீட்டில் சொன்னதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கேனா? இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் வாக்குறுதி கொடுத்துட்டு வருவேன், அப்புறம் மேடையில் ஏறினவுடனே ஆரம்பிச்சிருவேன். இதான் 40 வருஷமா அப்படி தான் போகுது. கிட்டத்தட்ட 20 வருஷமா அதே தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரிசாவிலேருந்து வந்து பண்ணியிருந்தேன். இப்போ ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் பண்ணுறேன். ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை, தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்கிறோம் இந்த சமூகத்தோடு. அந்த உரையாடல் தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது, இந்த சமூகத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அப்ப இவன் சொல்றான், கீழ்ப்பால் ஒருவன் அறிவுடையோனாறு அரசும் செல்லுகிறான். அறிவு எவன்கிட்ட இருக்கோ அவன் சொல்ற தாண்டா கவர்மெண்ட் கேட்குங்கிறான். இப்படி நீ ஏதாவது எழுதிருக்கியா? அப்ப கல்வியை பத்தி யாரு பேசுறது? எழுத்தை பத்தி யாரு பேசுறது? அப்ப இவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க. பானையில் எழுதுறான், பாறையில் எழுதுறான், நடுகல்ல எழுதுறான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நடுகல் அப்படின்னு, வீரக்கல் அப்படிம்பாங்க. நடுகல் வதியேழு, அதை பின்னால சதிக்கல்னு சொல்லி, சதி உடன்கட்டை ஏறினவங்களுக்கு சதிக்கல் வைத்தது இந்திய பண்பாட்டு வரலாற்றில் ஏற்றப்பட்ட ஆகப்பெரிய சதி. அதனால அதுக்கு பேர் சதிக்கல். சதி லீலாவதியெல்லாம் கிடையாது, சதி பதியெல்லாம் கிடையாது, அது சதி. அப்ப அதுக்கு முன்னால நடுகல் அப்படின்னு நடுறான். அந்த நடுகல்ல ஏன் நடுறான்னு யோசிங்கன்னா, ஒரு ஆளு இறந்து போயிடறான். எதனால இறங்குறான்? அவன் அந்த காலத்தில் உடம்பு சோறு இல்லாமல் ஹார்ட் அட்டாக்ல அல்லது டயபெட்டிக்ஸில் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால உடம்பு சோறு இல்லாமல் வயசாகி செத்து போயிட்டான்னா அவனுக்கெல்லாம் நடுகல்லாம் நடமாட்டாங்க. ஒருத்தன் தனது சமூகத்துக்காக, பெரிய எல்லாம் கிடையாது, பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் கிடையாது, அப்போ இந்தியா இல்லை. அவங்க அந்த நேரத்தில் சண்டை போட்டுருக்குது. இவனுடைய கிராமத்தில் ஆடு மாடெல்லாம் பற்றிட்டு போயிடுவாங்க, மாட்டெல்லாம் கவர்ந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாட்டை மீட்டுட்டு வர்றதுக்கு இவன் போவான். அந்த மாடோட விலை முக்கியம் கிடையாது, 50 மாடு போயிருச்சுங்கிறது முக்கியம் கிடையாது. உன் ஊரில் 50 மாடை பற்றிட்டு போயிட்டான்டா, அதுதான் சவால். நம்ம அந்த 50 மாட்டை கொண்டு போய் விட்டுட்டோம்ல, வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தை. வெச்சி போர்னு சொன்னால் நிறை கவர்தல், அதை போய் மீட்டுட்டு வர்றது கரந்தை. வட்கார் மேற்சொண்டு குறித்தல் வஞ்சின்னு. இதுக்கு முன்னால் நம்ம மரத்தை தான் காப்பாற்றிருந்தோம். காவல் மரம், கடிமரம் இப்படி இருந்தோம். இந்த மேய்ச்சல் நில பண்பாட்டில் இது வருது. இப்படி தனது சமூகத்திற்காக உயிர் விட்ட ஒருவனுக்கு அவன் செத்த இடத்துல புதைச்சி அவன் பெயரை எழுதி, இன்னார்ரா இந்த மாதிரி நடந்த சண்டையில் இந்த மாட்டை திருப்பி மீட்டுற சண்டையில் செத்து போயிட்டான்டா அப்படின்னு அவன் பேரை எழுதி வச்சுவான். அதுக்கு பேரு தான் எழுத்து உடை நடுகள். நடுகள், அதில் எழுத்து உடை நடுகள். அந்த எழுத்து உடை நடுகல்ல என்ன இருக்கு? பெயரும் பீடும் எழுதி அதர்த்தொரும்
அதர்னா வழி. இந்த பாலை நிலத்து வழியில் போகும்போது இந்த தலைவன் போகிற பகுதியில் முள்ளுச்செடி, கள்ளுச்செடி, காட்டு செடி, இதுக்கு நடுவில் வந்து ஒரு நடுகள் மட்டும் இருக்கு. அந்த இடத்துல இவனுக்கு ஒரு நடுகள் வச்சுறாங்க. இந்த மாதிரி வீதிகள் எல்லாம், தெருக்கள் எல்லாம், பாதைகளில் அதர்தொறும். அகநானூறு 67வது பாட்டு, அகநானூறு 131, இது ரெண்டுலேயுமே பெயரும் பீடும் எழுதி அதர்தொறும். இந்த வழியிலெல்லாம் இந்த நடுகள் நட்டிருக்காங்கன்னு எழுதுறான். எழுத்து உடை நடுகள் அப்படிங்கிறதே ஐங்குறுநூறில் இருக்கு, அகநானூரில் இருக்கு. அப்போ நடுகள் இருக்கு. நடுகளில் என்ன எழுதியிருக்குன்னா பெயர் எழுதியிருக்கு, பீடு எழுதியிருக்கு. பீடுனா என்ன? அவன் என்ன செஞ்சான் அப்படிங்கிற டீட். அவன் நேம் அண்ட் டீட், நேம் அண்ட் டீட்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு. ஒரு தனி மனித உளவியல் இருக்கு, ஒரு சமூக உளவியல் இருக்கு. தனி மனித உளவியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தாண்டா இன்னைக்கு விடிஞ்சா நாளைக்கு நம்மள இவன் ஒரு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்றான். ஒரு படத்தில் அந்த டயலாக் திருப்பி சொல்வார். அவன் எல்லாருமே சாலுங்க, படுத்தவன் எந்திரிச்சா தாண்டா நாளைக்கு எந்திரிச்சா தாண்டா அப்படின்னு சொல்லுவான். படுத்தவன் எந்திரிச்சா தாண்டா நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது சங்க இலக்கியத்தில் சொல்லும். இன்னாத அம்மா உலகம் அப்படின்னு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது உலகு. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைங்கிறதான அந்த உலகத்துடைய பெருமை அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். செத்ததுக்கு பின்னால் சிவலோகம் போகும், வைகுண்டத்துக்கு போகும் எல்லாம் கவலைப்படலை தமிழ். தமிழுடைய கவலையே வேற. மன்னா உலகில் மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே. மன்னா உலகனா என்ன? 2 சுழி நகரம், நிலை இல்லாத உலகம். மண்ணுதல்னா நிலை பெற்றுதல். அதில் தான் மண்ணுதல், மனை, மன்னன், இது எல்லாமே இந்த சொல்லு அதில் தான் வரும். மன்னா உலகில் மண்ணுதல் குறித்தோள். இந்த நிலையில்லாத உலகில் நிலை பெற்று இருக்க விரும்புவோர் என்ன பண்ணுவான்னா தன் புகழை நிறுவி விட்டு தான் செத்து போயிடுவான். அப்போ இவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னா, எத்தனையோ பேர் சாகுறான். எல்லாருக்கும் ஆட நடுகள் வச்சாங்க. நான் இந்த சமுதாயத்துக்காக நான் செத்தனா எனக்கு ஒரு நடுகள் வைப்பான் பாரு, அதுக்காகவே சாகலாண்ட. அப்போ அவனுக்குள்ள வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு தன் உயிரை விட துச்சமாக நினைக்கிற ஒன்று. இந்த ரெண்டாவது, இந்த முக்கியமான ஆளை நடுகள் வச்சு அவனை தலைவனாக்கி அவன் பேரில் ஒரு ஹீரோ வர்ஷிப் சொல்கிறதன் மூலமாக ஒரு கிளான், ஒரு சமூகம், ஒரு குடி தனது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்து. இது நாங்கடா அப்படின்னு ஒரு பழைய பெருமையை பேசுறது. இதுதான் வந்து இந்த எழுதுறதனுடைய நோக்கம். எல்லாத்துலேயும் எழுதியிருக்கான், மோதிரத்திலையும் எழுதியிருக்கான், கீழடியிலையும் கிடைக்குது. மோதிரத்தில் எழுதியிருக்கான், நகையில் எழுதியிருக்கான், தமிழில் எழுதியிருக்கான். அண்மையில் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்து லவ் பண்ணவர். அவர் என் புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். கூர் உயின்ற இதை பற்றி, கூர் உளி குயின்ற கோடு அப்படின்னு ஒரு உரை. அதில் ஒருத்தர் லவ் பண்ணவர் மோதிரம் கொடுக்குறாரு, 2 பேரும் மோதிரம் பார்த்துக்கிறாங்க. அதில் இன்றைக்கி இருக்க பேரை தானே எழுதணும், இன்றைக்கி இருக்க தமிழில் தானே பேர் எழுதணும். அவர் வந்து பழைய தமிழில் எழுதியிருக்கார். தன்னுடைய காதலியுடைய பெயரை தமிழில் எழுதி மோதிரம் போடுறாரு. அந்த அம்மா இவருடைய பெயரை தமிழில் எழுதி மோதிரம் போடுது. அவங்கெல்லாம் என் பேரை தமிழில் எழுதி கொடுக்குறாங்க. நான் இப்போ எங்கேயாவது தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணேன்னா எனக்கு வந்து பரிசு கொடுக்குறவங்க இந்த மொகஞ்சோதரா ஹரப்பாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீஸ்ட் கிங் அப்படிங்கிற குடித்தலைவர் அவருடைய சிலையை செஞ்சு அல்லது ஒரு பானையை செஞ்சு என் பேரை பாலகிருஷ்ணன்கிற பெயரை தமிழ் எழுத்தில் எழுதி அல்லது என் ஊரெல்லாம் தமிழில் எழுதி, சார் உங்கள் பேரை தமிழில் எழுதியிருக்கான்னு என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ 2400 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பெயரை இன்றைக்கும் தமிழ் காப்பாற்றிட்டு இருக்கு. இணையத்தில் நீங்கள் போகலாம், தமிழிலேருந்து தமிழில் எழுதலாம், தமிழ்லேருந்து தமிழில் எழுதலாம். இப்போ தான் நான் சொன்ன இந்த கருப்பு சிவப்பு பாண்டம் இருக்கிற எகிப்துக்கு இந்த தலைப்பை கொடுக்கும்போது நான் அவனை பற்றி பேசுவேன் நினைக்கவே இல்லை. ஒருத்தன் இங்கேருந்து போயிருக்கான். அவன் போய் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கெல்லாம் புகழூர், கரூர் பக்கத்தில் புகழூர்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து கீரன்கிற பேர் இருக்கும், நிறைய பேர் கீரன்கிற பேர் இருக்கும். சாத்தன்கிற பேர் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல தமிழில் எழுதியிருக்கும். சாத்தன் இருக்கும், கீரன் இருக்கும், இந்த மாதிரி அந்துவன் இருக்கும், ஆதன் இருக்கும், இந்த மாதிரிலாம் பேரெல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தன் நமக்கு எகிப்துக்கு போகிற பாதையில் செங்கடல்னு ஒன்று பகுதி இருக்குது, ரெட்சின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் போய் எழுதி வச்சுருந்தாங்க. நமக்கு எல்லாமே தெரியும், பெர்னிக்கே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தமிழ் எழுத்தில் எழுதியிருக்காங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஓமன் வளைகுடாவில், அந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற ஓமன்கிற நாட்டிலையும் வந்து ஒரு தமிழி பானை இருக்குது. அப்போ எல்லாம் இவங்க என்ன சொன்னாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ராமர் இங்கே பிறந்தாரு, அங்கே பிறந்தாரு,
நான் பக்கத்தில் இருந்து வைத்தியம் பார்த்தேன், நான் தான் பிரசவம் பார்த்தேன், ஒரு நீதிபதியே கூட நான் வந்து கடவுள்கிட்ட பேசி தான் அந்த தீர்ப்பை எழுதுனேன் அப்படின்னு சொன்னா கூட ஒருத்தனும் ஒன்றும் பேச மாட்டான், அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. கீழடியில் 50 வருஷம், எப்படியா 50 வருஷம் கூட சொல்லிட்ட, எப்படியா 100 வருஷம் கீழே சொல்லிட்ட, இந்த கரிம கணக்கு இந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சா அந்த இடத்துல ஒட்டிக்கிருந்தா மண்டை விடைச்சு அவங்களுக்கலாம். யாரா நீங்களா, யார் நீங்க, யார்கிட்ட வந்து கதை சொல்றீங்க? கீழடியில் ஒவ்வொரு 50 வருஷத்துக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வாதாடுகிற பல தத்துவ சிகாமணிகள் இந்த சிகை கொற்றனுக்கு பதில் சொல்லட்டும். கட்டாயம் பேசத்தான் போறோம், விட மாட்டோம். We will not leave it as such because we are talking with evidence. தரவுகளால் இந்த வரலாற்றை கட்டமைப்பது எங்கள் கடமை. அப்ப துறைமுகத்தில் எழுதினப்ப இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, எங்கேயோ வியாபாரம் பண்ண போனவன் இங்க நீரின் வந்த நிமிர்பரி புரவி பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சங்க இலக்கியத்தான் எழுதியிருக்கேன். யவனர் இருக்கைலாம் இருக்கு, அவன் போகும்போது 2 பானை வாங்கிட்டு போயிருப்பான். அங்க இருந்து ஒயின் ஜாடிலாம் நம்ம ஊருக்கு வந்திருக்கு. ஒயின் ஜாடி அனுப்பி விட்டது மாதிரி இங்கே கல்லு பானையை ஏதோ ஒரு பானையை எடுத்துட்டு போயிருப்பான். இந்த பானையில எவனோ ஆதன் கீரன் எழுதியிருப்பான், அதை போய் அங்கே போட்டு விட்டான், கல்லை குடிச்சிட்டு போட்டான். அப்ப எடுத்துட்டு போனது யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொன்றுக்கா கேள்வி கேட்பாங்க. கேள்வி எப்படி கேட்பான்னா மென்னியை பிடிச்சு கேட்பான். அங்க பேர் இருக்குங்க, கொண்டு போனவன் தமிழன் தெரியுமா அப்படின்னு கேட்பான். நம்ம எப்படி தெரியும், எப்படி சொல்ல முடியும்? பேர் தான் அங்க இருக்கு இல்லையா, அதெல்லாம் பத்தாதுமா, அதெல்லாம் பத்தாது. இதுதான் பஞ்சாயத்து. இப்ப திடீர்னு ஒருத்தன் அங்க போய் இந்த கடற்கரை துறைமுகத்திலிருந்து இந்த மன்னர்களுடைய பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற தி வேலி ஆஃப் தி கிங்ஸ் என்று சொல்லப்படுகிற பிரமிடுகள் இருக்கக்கூடிய மன்னர்கள் காலத்து கல்லறைகள் இருந்த இடம். அது வந்து சங்க காலத்துக்கு 1800 வருஷத்துக்கு முன்னாலேயே, சிந்துவெளி காலத்தை ஒட்டிய அதுக்கு பின்னால கொஞ்சம் காலத்துல வேளாண்மை தோன்றிய இடம் நைல் நதி பள்ளத்தாக்குன்னு சொல்றான். அப்ப நம்ம போய் எழுதின பெருமையை நம்ம எவ்வளவு பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவ்வளவு பெரிய கல்லறையை கட்டியிருக்கான் பாருங்க, அவ்வளவு பெரிய பிரமிடு கட்டியிருக்கான் பாருங்க. அப்படிலாம் அவன்லாம் என்ன, இந்த உலகத்தில் யார் சாதனை செய்தாலும் அந்த சாதனையை போற்றுகிற பெருந்தன்மை நமக்கு வேணும், அந்த திறந்த மனசு நமக்கு வேணும். சுய பெருமை மட்டும் பேசி பிரயோஜனமே கிடையாது. நான் 4 கோடி வருஷமா இங்கே தான் இருக்கேன், மதுரைக்கு பக்கத்திலே இருக்கேன், நான் இங்கே டேரா போட்டு உட்காந்துருந்தேன், நட்டமா நின்றுக்கிட்டு இருந்தேன், அப்படிலாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. மெசபடோமியாவில் மனுஷன் சாதிச்சிருக்கான், ஐரோப்பாவில் மனுஷன் சாதிச்சிருக்கான், ஆப்பிரிக்காவில் மனுஷன் சாதிச்சிருக்கான், எகிப்தில் பிரமிடு கட்டியிருக்கான். அந்த பிரமிடை விட, சுமேரியாவில் இருக்கக்கூடிய கோயிலை விட, சிந்துவில் இருக்கக்கூடிய குப்பை தட்டியை நாங்கள் ஏன் போட்டுகிறோம் என்றால், அது எந்த மன்னனுக்காக எழுப்பப்பட்ட கல்லறை அல்ல, இது மனிதர்களுக்காக கட்டப்பட்ட வடிகால். அந்த கோபுரங்களை விட, அந்த கோயில்களை விட, அந்த பிரமிடுகளை விட, அந்த கல்லறைகளை விட இந்த வடிகாலும் இந்த குப்பை மேடும் மிகவும் முக்கியம். குப்பை தொட்டின்னு பேசுறோம். அப்ப பேசும்போதான் பொது சுகாதாரம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம போய் ஒரு இடத்த தெருவில் செவுத்துல ஒண்ணு கிடைக்காதரா உள்ள போய் அடிடான்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். போட்டுக்கிட்டு இருக்காங்க, போட்டு தனியாக கிறிஸ் கட்டி கொடுக்குறோம், கழிப்பறை கட்டி கொடுக்கணும். 2025 இன்னும் கழிப்பறை கட்டுறதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 4500 வருஷத்துக்கு முன்னால கழிப்பறை கட்டி வாழ்ந்திருக்காங்க ஒருத்தன். தமிழ் பண்ணு இதோட டேலி ஆகுது. இந்த பெருமையை நாங்க பேசாம என்ன செய்வோம்? அப்ப இவன் போறான், இந்த சிகை கொற்றன்கிறவன் போய் எழுதுறான். என்ன எழுதுறான்னா 8 இடத்த எழுதியிருக்கான் மொத்தம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஆளு 2000 எழுத்த இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி 100 வருஷத்துக்கு முன்னாலே புக்கா போட்டார். அந்த 2000 கிரேக்க மொழியில தான் எழுதிருந்துச்சு. கிரேக்க மொழியில எழுதியிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க 100 வருஷத்துக்கு முன்னால. மற்ற இந்திய மொழியில எழுதியிருக்குன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. 2024 தான் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. 10 நாளைக்கு முன்னால வந்தா சென்னையில் அனௌன்ஸ்மெண்ட் போனாங்க 2 பேரும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவன் கிரேக்கத்திலிருந்து வந்தவன் இன்னாரு வந்தான் பார்த்தான் அப்படின்னு எழுதி போயிருக்கான். அது அவங்களுடைய பழக்கம், வந்தான் பார்த்தான் வந்தான் பார்த்தான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த அழகர் கோயிலுக்கெல்லாம் போறீங்க, அல்லது ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வைங்க, கோயிலில் கூட அவன் வந்து தன்னுடைய பேரை எழுதி வச்சிருப்பான். அது கூட கிடையாது, இன்னார லவ் பண்றேன்னு எழுதி வச்சிருக்காங்க, இன்னாரே நான் விரும்புகிறேன் அப்படின்னு போட்டு அவன் பேரை போட்டிருக்கான். ஏடா இது கோயில் எழுதுகிற மேட்ராடாது. செல்ஃபோன் நம்பரை எழுதி விட்டு போயிருக்காங்க. செல்ஃபோன் நம்பர் எழுதுறான். கணக்கு பரீட்சை என்னைக்கு போய் அதுக்கு ஒன்று எழுதி வச்சுட்டு வரான், கணக்கு பரீட்சையில் மார்க் நிறையா போட்டு விடுங்க அப்படின்ட்டு. இப்படிலாம் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறது ஒரு பழக்கம். அப்போ அந்த கிரேக்கத்துலேருந்து அதுக்கு பல காலத்துக்கு முன்னால் வந்து எழுதிட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அந்த கல்லறை கட்டினவன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, அவன் எவ்வளோ பெரிய இன்ஜினியர், இந்த பிரமிடை கட்டினவன் எவ்வளோ பெரிய இன்ஜினியர்.
அப்போ நம்ம ஆள் போய் கிபி 200 தான் சொல்கிறாங்க. கிபி 200 300 காலத்தில் போய் எழுதியிருக்கான். அப்போ அதில் என்ன புதுமைன்னு கேட்டிங்கன்னா, அது தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, கீழடியில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, திருப்பரங்குன்றம் மலையில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, அரச்சலூரில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, புகழூரில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, சிவகலையில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து, அதுதான் எகிப்து கல்லறைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதை எழுதினவன் யாரா இருக்கும்? எழுதினவன் இங்கிருந்து ஒருத்தனை வாடகைக்கு பிடிச்சு அனுப்பிச்சிருப்பாங்களா? அல்லது இந்த தமிழில் எழுதுறதுக்கு வேற நாட்டுக்காரன் எழுதியிருக்க போறானா? தமிழில் எழுத தெரிஞ்சவன் தான் எழுதியிருப்பான். இதை இங்க சென்னையில் சொன்னது 2 வெளிநாட்டுக்காரங்களா போயிட்டாங்க, ஐரோப்பாக்காரங்களா, அதனால கம்முன்னு இருக்காங்க. இதே உள்ளூர்காரன் எங்களை மாதிரி யாராவது சொல்லியிருந்தோன்னு, உனக்கு எப்படி தெரியும் அங்க கோடு இப்படி வந்துச்சா, கோடு அப்படி போச்சா, இது இந்த இருன்னு உனக்கு எப்படி தெரியும், அந்த இரு இல்லையா, 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனா வெள்ளைக்காரன் போய் சொல்லவே மாட்டான். அதுல ஒரு வசதி, நான் ஆனந்த விடன் எழுதியிருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்ணா கூட ஒரு வெளிநாட்டுக்காரா இருக்கிறது எவ்வளவு வசதிங்கிறீங்க. அதை அப்படியே விட்டுருவான். அவரே சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டு அவன் பஞ்சாயத்து மீதி தான். கொற்றனுங்கிறது தமிழில் எழுதியிருக்கேன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதை பத்தி எவனும் பேசல. இப்ப பிரச்சனை சிகை தான். உடனே சிகையை பிடிச்சிக்கிட்டாங்க. சிகைனா நாங்கள் மதுரையெல்லாம் நீங்கள் எல்லா ஊர்லையும் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஊர்லையும் நினைக்கிறேன் சிகை திருத்தும் இடம்னு போட்டுப்பான். சலூன் கடையில் சிகை திருத்தும் இடம், சில இடத்துல முடி திருத்தும் இடம்னு போடுவான். அப்போ சிகை அப்படின்னா முடி, சிகை திருத்தும் இடம். இது தமிழ் சொல் இல்லை. நிறைய பேர் சண்டைக்கு வந்துடுவாங்க. சிகை என்பது தமிழ்னு அவங்கள்ட்ட போய் வாதாடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு சிகைங்கிறதே சமஸ்கிருதம், கொற்றன் என்னவா இருந்துட்டு போதியா, ஆனா சிகை சமஸ்கிருதம் தானையா, அது பிராகிருதம் தானையா. சிகைனா முடி தானே, சிகைனா குடுமி தானே, சிகைனா குடுமி தானே, சிகைனா கிரீடம் தானே, கிரீடம்னா சிகைனா மகுடம் தானே. அப்ப இந்த சிகை கொற்றன்கிறது மகுட கொற்றன். இது கிரீடம் வச்சிருந்த கொற்றன், குடுமி வச்சிருந்த கொற்றன். குடுமி வச்சிருந்த கொற்றனா வேற ஏதாவது கோர்த்து விடலாம், ஆனா அவங்க கொற்றன் பேர் வைக்க மாட்டாங்க. அல்லது அவன் இதுக்கு நடுவில் ஒருத்தன் வண்டியை ஓட்டுறான். இந்த கொற்றன் யார் வேணாலும் இருக்கலாம். சங்க இலக்கியத்தில் யாருக்குடா கொற்றன் வச்சிருக்கான் பேருன்னு பார்த்தீங்கன்னா, பிட்டன் கொற்றன் ஒருத்தர் இருக்கான். பிட்டன் கொற்றங்கிறவன் ஒரு குறுநில மன்னர். அப்படின்னா அவன் ஒரு குறுநில மன்னர். சேர மன்னனோ சோழ மன்னனோ பாண்டியனோ கிடையாது, அவன் ஒரு குறுநில மன்னன். இப்போ நம்ம நிறைய பேர் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டே திடுறாங்க வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லையும். அவங்களாம் நம்பாதீங்க. ஆண்ட பரம்பரை என்னது, என்ன ஆண்ட, எப்போ ஆண்ட, ஆண்ட பரம்பரை. அப்போ அவர் கொற்றனை கொற்றன் ஒரு வணிகனா இருக்க முடியாது. உனக்கு எப்படி தெரியும்? அவன் ஒரு வீரனா தான் இருக்கணும். ஏன்னா முடி இருக்குல்ல, அதுல கொற்றன்கிற பேர் இருக்குல்ல. அப்படின்னா பிட்டன் கொற்றன் ஒரு மன்னர்னா செல்லூர் கொற்றனார். செல்லூரை தெரியாதவன் வேணா இருப்பானா? தமிழ்நாட்டிலே செல்லூர் ஃபேமஸ். நானும் மதுரைக்காரன் தான். செல்லூர் ஏரியாவில் நான் குடியிருந்தது, எங்க வீடு அந்த ஏரியா தான். அப்ப செல்லூர் கொற்றன், செல்லூர் கொற்றனார்னு ஒரு புலவருங்க. கீரன் கொற்றனார் அப்படின்னு இன்னொரு புலவருங்க. மாதம் கொற்றனார் இன்னொரு புலவர். அப்ப கொற்றனார் ஒரு புலவராகவும் இருக்கலாம், அவர் ஒரு மன்னராகவும் இருக்கலாம். அப்ப அந்த கொற்றன் தமிழ்னு ப்ரூவ் ஆயினால இப்ப சிகையில தான் பஞ்சாயத்தே. சிகைங்கிறது சமஸ்கிருத குடுமி அப்படின்னு சொன்னா, என்னை மாதிரி ஆளுங்க 40 வருஷமா என் வேலையை ஐஏஎஸ்ல இருந்துக்கிட்டு, இந்த நாட்டில் தேர்தல் நடத்திக்கிட்டு, காஷ்மீருக்கு போயிட்டு, வெள்ளம் வந்தா வெள்ளம், புயல் வந்தா புயல், நிதித்துறை செயலாளரா 3 வருஷம், 9 பட்ஜெட் என் மூலமா போயிருக்கு. ஓய்வு பெற்றதுக்கு பின்னாலும் திருப்பி ஒரிசாவுக்கு போய் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு, இந்த நாட்டில் கொரோனாவை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக ஒரிசாவை காட்டி 22 மாநிலத்துக்கு ஆக்சிஜன் அனுப்பிச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு நாங்க அனுப்பிச்ச ஆக்சிஜன் தான் வந்துச்சு 21ல. நாங்க அனுப்புற ஆக்சிஜனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நாங்க திருப்பி போய் இத்தனை ஆண்டுகள் இரவு பகல் என்று பார்க்காமல் வேலை பார்த்து, அதுக்கு பின்னால்தான் 11:30 மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து தேர்தல் கமிஷன்ல இருந்து 12 மணிக்கு வீட்டுக்கு 12:30 மணிக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவேன். யாரை பார்த்து கேட்கிற? வாட் யூ நோ? இந்த 40 வருஷத்தை நாங்க இதுக்காக ஈடு கொடுத்துருக்கோம். இந்த வாழ்க்கையை அடை வைத்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கோம். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தங்கம் தென்னரசிங்க உட்கார்ந்துருக்காரு, உதயச்சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சிகை கொற்றன் என்ற சொல்லை கேட்டவுடனே, கொற்றன் சரி, சிகை என் மனசுல அப்படியே ஓடும். எல்லாம் சிலர் பேர் தான் பார்த்தல, இவரை தெரிஞ்சவர், இவரை பார்த்தவர்னு பேரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க கூட தெரியாது, சொந்தக்காரங்க கூட தெரியாது, பழகினவங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் நான்
30 வருடமாக உண்டு உறங்கி சேர்ந்து இருக்கிறது இடப்பெயர்கள் தான். என்னுடைய கம்ப்யூட்டர்ல அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், உலகத்தினுடைய இடப்பெயர்கள். இதை எங்கேயோ பார்த்திருக்கேன். இது ஒரு இடப்பெயர் சொன்னா நான் 100% நான் ஒருபோதும் பிழைத்ததில்லை, ஒருபோதும் தவறியதில்லை. என்னுடைய கம்ப்யூட்டர் வண்டியில் இருந்துச்சு. நான் வந்து எப்படா அந்த மீட்டிங்கில் அவங்கள பார்த்து கை கூட கொடுக்கல. இந்த 2 வெளிநாட்டுக்காரங்களை, அமைச்சரோட வெளியில வந்து உதயச்சந்திரனோட வெளியில வந்து நான் டக்குன்னு வண்டியில் ஏறினோம்னா எடுத்து என் மடியில தான் கம்ப்யூட்டரை வச்சு அதில் பார்த்தேன். அதை பற்றி ஒருத்தர் வக்கீல் சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் போய் பார்க்கும்போது சிகை என்பது SIKAI, இது பாகிஸ்தானில், எந்த பாகிஸ்தானில் கொற்கை, வஞ்சி, தொண்டி, பாண்டியன், சேரன், மாறன், வழுதி எல்லாம், இதையெல்லாம் கண்ணகி, கோவலன், பூம்புகார் இதெல்லாம் இடப்பெயரா இருக்குடான்னு நான் 30 வருஷமா சொல்லி செம்மொழி மாநாட்டில் அறிவிச்சு தொடர்ந்து இந்த புத்தகத்தில் எழுதி கொண்டு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேனோ, அந்த இடத்தில் SIKAI என்ற ஒரு இடப்பெயர் இருக்குன்னா அந்த சிகைக்கு எனக்கு பொருள் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு கொற்கைனா என்ன மீனிங் தெரியாது, எனக்கு தொண்டினா என்னன்னு தெரியாது. ஆனா தொண்டினா THONDI, கொற்கைனா KORKI. இது எல்லாம் வந்து ஒரு எதேச்சையா வராம இப்படி சங்க இலக்கியம் பேசுகிற எல்லா பெயர்களும் ஒரு இடத்தில் சேர்ந்து வருகிறதுங்கிறதா என்னுடைய வலு. முடிஞ்சா மறுத்து பாரு. இந்த சிகை என்பது அங்கு தொடங்கும் சிகை மத்திய பிரதேசத்தில் SIGAI என்ற பெயரில் இன்னொரு பெயராக வருகிறது. அதற்கு பின்னால் அந்த பெயர் சிகை கொற்றனோடு ஒட்டி கொள்கிறது. இதைத்தான் நம்ம காலங்காலமாக தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனால தான் பாரிங்கிறது ஒரு இடப்பெயர், ஓரிங்கிறது ஒரு இடப்பெயர், பேகன்கிறது ஒரு இடப்பெயர், அதியமான்கிறது ஒரு இடப்பெயர். அதியமானே இடப்பெயரா இருக்கும்போது யார்கிட்ட கதை சொல்ற? அதியமானே இடப்பெயர் இருக்கும்போது ஏன் சிகை இடப்பெயரா இருக்கக்கூடாதா? ஏன் குடுமி துடிக்குது இவ்வளவு? We want to know. We want to be evidence based. தரவுகளால் வரலாற்றை கட்டமைப்போம். இல்லையெனில் நம் தலை மீது கட்டுக்கதைகள் வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும். நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வெறும் வரப்பு தகராறு. நீ வேணா வரப்பு தகராறு பேசலாம், நீ வேணா புராணம் பேசலாம், நீ வேணா இதிகாசம் பேசலாம். நாங்கள் மக்களோடு மட்டும்தான் நின்று பேசுவோம். அதுதான் ஆதன். அவன் பெயர்தான் பெயரையும் பீடையும் எழுதியதை போல இங்கிருந்து ஒரு சிகைக்கொற்றன் அங்கே போய் சிகைக்கொற்றான் வந்தான் பார்த்தான், வந்தான் பார்த்தான். எவனும் பார்க்காம போயிடுவானான்ட்டு ஒரு கல்லறையில் இந்த சைடு எழுதியிருக்கான், அந்த சைடு எழுதியிருக்கான். எழுதியிருக்கிறதுலையே ரொம்ப உயரமா இருந்தா தான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கான். 8 இடத்துல எழுதியிருக்கான். ஒரு இடத்துல யாருமே போகாத குகையில போய் இவன் எழுதுறான், சிகைக்கொற்றன் வரும்போது வந்த வகையில் வந்து விட்டதால் பார்த்து விட்டான். இப்படி ஒரு கவித்துவமா, இப்படி ஒரு லாங் சென்டென்ஸ்ல எவனாவது எழுத முடியுமா? அந்த சிகைக்கொற்றனும் ஆதனும் அவர்கள் எழுதிய எழுத்தும் அவர்கள் எழுதிய இடமும் அவர்கள் எழுதிய விதமும் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் எழுதியதனுடைய உள்நோக்கமும் அதனுடைய உடல் மொழியும் தான் தமிழ் பண்பாட்டை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அதை என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் வாதிட்டு நிறைவேற்றி தீர்வோம், அதை உலகுக்கு நிறுவுவோம் என்று மீண்டும் ஒரு முறை உறுதி சொல்லி